Yes, welcome students. இப்போ இந்த வீடியோல ஃபீனால் பத்தின ஸ்ட்ரக்சர் முன்னாடி வந்து ஆல்கஹால் கொடுத்தேன். இப்போ நம்ம ஃபீனால் பார்க்குறோம். இப்போ ஃபீனால் ஸ்ட்ரக்சர்ல இந்த பாண்ட் லென்த் வந்து 136 குறைஞ்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 1 ஏன் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாண்ட் ஆங்கிளும் வந்து உனக்கு இதை விட அதிகமாக இருக்கிறது 109. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? எஸ். Now let us see. Yes, இப்போ பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஃபீனால் வரைஞ்சிருக்க. இந்த ஃபீனால்ல இந்த கார்பன் sp2 sp2 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். அதனால இந்த பாண்டட் எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்குது. அதனால பாண்ட் வந்து என்னவா இருக்கும்? ஷார்ட்டா இருக்கும். So this is the electronegativity of sp2 is greater than electronegativity of this one. sp3. Okay, electronegativity of sp2 sp3 விட அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாண்ட் வந்து இதை நோக்கி இழுக்குது. அதனால so bond length is decreases. So bond length CO bond length in phenol is decreases. CO bond length in phenol is lesser, is smaller. Okay, what? This is point number 1. இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போர்டுக்கும் தேவை அஸ் வெல் அஸ் நீட் எல்லாத்துக்குமே தேவை. ரெண்டாவது வந்து அந்த சி இது வந்து என்னன்னா பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இதில் இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். ஏன் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த லோன் பேர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தட் இஸ் கால் கான்ஜுகேஷன். அதுக்கப்புறம் இப்படி போகும், ரொட்டேட் ஆகும். எனிஹவ் அப்போ இந்த இடத்துல பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் த கான்ஜுகேஷன் டபுள் பாண்ட் கேரக்டர் டியூ டு ரெசனன்ஸ் அல்லது கான்ஜுகேஷன் எது வேணாலும் சொல்லிக்கலாம். டியூ டு கான்ஜுகேஷன் ஆர் யூ கேன் கால் இட் அஸ் அ ரெசனன்ஸ். ஸோ இதனால தான் உனக்கு அந்த பாண்ட் லென்த் வந்து ஸ்மாலராக இருக்குது. நம்பர் 3 வந்து பாண்ட் ஆங்கிள் ஆஃப் யுவர் ஃபீனால் இஸ் கிரேட்டர். பாண்ட் ஆங்கிள் இஸ் கிரேட்டர். பாண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃபீனால் இஸ் கிரேட்டர். ஃபீனால் இஸ் கிரேட்டர். கிரேட்டர் தேன் யுவர் மெத்தனால். மெத்தில் ஆல்கஹாலை விட அதிகம். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல உனக்கு என்ன நடக்குதுன்னா பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் நடக்குது. ஓகேவா? இங்க என்ன ரிப்பல்ஷன் நடக்குது? பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன். பாண்ட் பேர் வித் த லோன் பேர் ரிப்பல்ஷன் இன் ஃபீனால். ஓகே. வேற மெத்தனால்ல என்ன நடந்தது அப்படின்னா, மெத்தனால்ல லோன் பேர் ரிப்பல்ஷன் இன் மெத்தில் ஆல்கஹால். எந்த ரிப்பல்ஷன் அதிகம்? இந்த ரிப்பல்ஷன் தான் அதிகம். அதனால அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மெத்தில் ஆல்கஹால்ல இந்த பாண்ட் ஆங்கிள் ரிப்பல்ஷன் அதிகமானதால இந்த பாண்ட் ஆங்கிள் என்னது? மெத்தில் ஆல்கஹாலும் குறைந்தது. ஸோ ஃபீனாலுடைய பாண்ட் ஆங்கிள் மெத்தில் ஆல்கஹாலை விட அதிகமாக இருக்கிறது என்றால் இங்கே இருப்பது பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன். அல்லது மெத்தில் ஆல்கஹாலுக்கு ஏன் பாண்ட் ஆங்கிள் அதிகம் என்றால் இது அதிகம் இல்லை, இது ரிப்பல்ஷன் அதிகம். லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகம். அதனால் பாண்ட் ஆங்கிள் குறைவு. ஸோ எதுக்கு பாண்ட் ஆங்கிள் குறைவு? மெத்தில் ஆல்கஹாலுக்கு. எதை விட குறைவு? டெட்ராஹெட்ரலோட குறைவு. ஏன் குறைவு? இங்கே இருப்பது லோன் பேர் ரிப்பல்ஷன். ஸோ இப்போ நம்ம ஃபீனால் ஸ்ட்ரக்சர்ல இந்த பாண்ட் லென்த் என்னவா இருக்கு? ஸ்மாலரா இருக்கு. டபுள் பாண்ட் கேரக்டர்ல இருக்குது. அதுக்கடுத்து இந்த பாண்ட் ஆங்கிள் இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இதுதான் நமக்கு அடுத்த பேஜ்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த தான் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணது. கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் in phenol is slightly less than in the methyl. This is due to the partial double bond character on account of the conjugation of the unshared electron pair of oxygen with the aromatic ring. இதெல்லாம் அப்படியே புக் சென்டென்ஸோட ஹைலைட் பண்ணதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக நீட்ல வரும். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னு சொல்லாதீங்க. இங்க இருக்கிறதா வரும். நீட் கொஸ்டின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2025 கடினம் இல்லை. நீங்க தான் சரியா ப்ரிப்பேர் பண்றது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரிப்பேர் வித் த NCERT.
sp2 hybridized state of carbon to which oxygen is attached. அது அப்படின்னா